ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டும் இல்லாமல் மலரும் நினைவுகளை பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். அந்த மலரும் நினைவுகளில் சின்ன வயசில் நான் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 3வது நாள் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புட்பதத்தன் அப்படிங்கிறவன் சிவபெருமானோட சாபத்தால் அவன் என்னென்னா வேதாளமாக முருங்கை மரத்தில் சுடுகாட்டில் தலைகீழ தொங்கிட்டே இருக்கிறான். அந்த வழியே போகிற முனிவருக்கு ஒரு பேராசை வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். பேராசைன்னா இந்த உலகத்தையே தன்னோட தலைமையில் ஆளணும் அப்படின்னு. அதுக்காக காளிதேவிகிட்ட தவம் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காளிதேவி 1000 அரசர்களை பலி கொடுக்கணும்னு. அவர் 999 அரசர்களை பலி கொடுத்தாச்சு. இப்போ முனிவர் காளிதேவிக்கு இன்னும் ஒரே ஒரு அரசரை பலி கொடுக்கணும். அந்த 1000வது அரசரையும் அந்த முனிவர் தேடி கண்டுபிடிச்சாச்சு. நல்ல ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி உன்னோட நாட்டு மக்கள் நலன் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீ இந்த காளிதேவி கோயிலுக்கு பூஜையெல்லாம் பண்ணினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த 1000வது அரசர் யாருன்னா உஜ்ஜயினி ஆண்ட விக்ரமாதித்தன் தாங்க. அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி புரிகிற மனப்பான்மையும் புத்தி கூர்மையும் உடையவருங்கிறத நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது 1000வது அரசராக விக்ரமாதித்தனையும் கூட்டிகிட்டு அந்த காளி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ முனிவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம காளிக்கு தேவையான பூஜையெல்லாம் செஞ்சுட்டு விக்ரமாதித்தனை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காளி தேவி அந்த முன் மண்டபம் இருக்குல்லையே அதில் அரசரை உட்கார சொல்லிட்டாரு. அவர் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது விக்ரமாதித்தன் அந்த முன் மண்டபத்தில் உட்காந்துருக்கும் போது நல்ல நடு ராத்திரி அந்த இருட்டில் அழகான ஒரு வீணை ஓசை அவருக்கு கேட்குது. வீணை வாசிக்கிற சவுண்டு அவருக்கு கேட்குது. அதில் மயங்கி போய் இந்த ராத்திரியில் யார் ஒரு பெண் வீணை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சவுண்டு வருது இல்லையா, வீணை வாசிக்கிற சவுண்டு, அதை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வேதாளத்தோட மனைவி, இப்போ வேதாளமாக இருக்கிற புட்பதத்தனோட மனைவி தேவதத்தை அந்த தேவ ரகசியத்தை கேட்டதுனால நடுராத்திரியில் வீணை வாசிக்கிற சாபத்தை சிவபெருமான் கொடுத்துருந்தாரு. இப்படி தேடி போய் அந்த பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணு அந்த வீணை வாசிச்சிட்ருக்குறாங்க. அவங்க தான் நம்ம தேவதத்தை. அவங்கள பார்த்து விக்ரமாதித்தன், நீங்கள் எதுக்கு இந்த ராத்திரியில் இவ்வளோ அழகான பொண்ணு நீங்கள் இப்படி வீணை வாசிச்சிட்ருக்குறீங்க நடுராத்திரியில் அதுவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் இது மாதிரி இவங்களோட சாபத்தினால நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு. சரி, இதுக்கு சாப விமோச்சனமே கிடையாதா, இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படிங்கவும் அதுக்கு தேவதத்தை சொல்கிறாங்க. இருக்குது. அதுக்கு என்னென்னா, என்னோடய கணவர் முருங்கை மரத்தில் வேதாளமாக தொங்கிட்டுருக்கிறாரு. அவரும் நானும் சேர்ந்து இந்த காட்டில் உள்ள காளி கோவிலுக்கு சேர்ந்து போனோன்னா எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த வேதாளமாக இருக்கிறவரை காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. கட்டி தூக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன்ட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமாதித்தன் யார், வர அரசர் இல்லையா, வீர தீர செயல்கள் புரிந்தவர் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த உதவி நான் உங்களுக்காக நான் செய்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே போய் சுடுகாட்டுக்கு போய் அந்த வேதாளத்தை நான் கட்டி தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவர் சுடுகாட்டுக்கு போயிட்டு வேதாளத்தை பார்த்துட்டாரு. முருங்கை மரத்தில் ஏறி வேதாளத்தை கட்டி கீழே கட்டி முதுகில் ஏற்றிக்கிட்டு இறங்கி போகிறாரு. முதுகில் கட்டிக்கிட்டார், வேதாளத்தை எடுத்து கட்டிட்டார், இல்லாட்டி ஓடிரும் இல்லையா, கட்டிட்டார். முதுகில் இறுக்கி கட்டிக்கிட்டு காளி கோவிலுக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகிற வழியில் கொஞ்ச நேரம் சென்று அந்த வேதாளம் பேசுது. என்ன பேசுதுன்னா, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு. என்ன அப்படின்னு, அதான் என்னை நான் இந்த காளி கோவிலுக்கு போகிற வரைக்கும் நீ என்னை என் கூட பேசவே கூடாது, எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாது. ஆனால் நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையை முடிஞ்சோடனே நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு நீ சொல்லாமல் இருந்தீன்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சிரும். ஆனால் நீ பதில் சொல்லிட்டீன்னா நான் திரும்பவும் முருங்கை மரத்துலேயே போய் ஏறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு எதுவுமே பண்ண முடியல.
வேதாளம் சொன்னதுக்கு சரின்னு விக்ரமாதித்தன் ஓகே சொல்லிட்டான். இப்போ வந்து வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சது. என்ன கதை அப்படின்னா, தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி இருந்துச்சு. அதில் வந்து காட்டு சாதியினர், அதாவது மலைவாழ் மக்கள் அதில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டு சாதியினரில் உள்ள அந்த இளைஞர்கள், அப்புறம் இளைஞிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பொழுதுபோக்குறதுக்காக வேண்டி இந்த காட்டுக்குள்ள உள்ள ஏரியில போயி, ஏரிக்கரையில உட்காந்து நல்லா ஜாலியா விளையாடிட்டு பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க. அதில வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இருந்தாங்க இல்லையா? அப்படி உட்காந்து பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு